வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே வேறென்று வித என்று விண் தூவும் மழை என்ற இதயம் இவர் தோட்டம் பூ பூக்குதே. என்ன ரொம்ப டிப் டாப்பா எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. டெய்லி ஒன்ஸ் வாட்டர் தின்னு வெறுத்து போச்சு. அதனால இன்னைக்கு ஸ்பெஷலா நீயே செஞ்சு சாப்பிட போறியா? இல்ல ஒரு ஹோட்டல், ஒரு அழகான ஹோட்டல். நீ வரணுமா? ஆமா. அப்ப நானும் வரேன். சரி போமா போ. இரு நானே இப்ப கிளம்பிட்டு வந்துறேன். சீக்கிரம் ஓடியாங்க. வா முட்டி நம்ம வெயிட் பண்ணுவோம் வெளிய கார்ல. அனிஷா வா சாப்பாட்டோட சூப்பரா இருக்கும்ட்டு. ஆமா நீ கொடுத்துட்டு பில்டப் பார்த்தா அங்க என்னதான் இருக்குன்னு நான் பார்க்க ஆவலா இருக்கேன். வேற லெவல்ல இருக்கும் பாரு இப்போ. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் பார்க்கிறதுக்கு. அப்படியே இதோ வந்தாச்சு. இதான் நம்ம ஒயல்டி ரெஸ்டாரண்ட். இப்போ இறங்கனோனே பாரு இப்போ நீ என்ன சொல்லுவான்னு பாரு. வாவ் உண்மையாவே நீ சத்தியமா எதிர்பார்த்தேன். ட்ரிபிள் மடங்கு இருக்கு சார். இந்த ஆம்பியன்ஸ் அது என்னது? ஆம்பியன்ஸா என்னது? அந்த ஆம்பியன்ஸை பார்த்தாலே அவ்வளவு அழகா இருக்கும். ஆமா ஏன்னா இந்த மாதிரி நம்ம லொகேஷன் வந்து நம்ம ஆசைப்பட்ட நம்மளுக்கு பிடிச்ச ஆம்பியன்ஸ் இது. இந்த மாதிரி இடங்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம சிட்டிக்குள்ள இருக்கு. எப்பவுமே நம்ம ஊருக்கு போகும்போது தானே ஒரு ரெஸ்டாரன்ட் போவோம். அது இப்ப இல்ல. நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். இந்த மாதிரி இடங்களை தேடி அலைஞ்சிருக்கோம் நம்ம. நீ இது இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். அப்பயே கூட்டி வந்திருக்கலாம். நான் அது டைம் கிடைக்கல. 2 மணி நேரம் நான் வந்து சாப்பிட்டுருக்கேன். எனக்கு வந்து உள்ள அதான் உட்காரும் போது நமக்கு டைம் போறதே தெரியாது. எவ்வளவு நேரம் வந்து உட்காரலாம் நம்ம. எப்பயுமே நம்ம சாப்பிடும்போது வந்து அந்த இடம் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்தா நமக்கு கூட கொஞ்சம் ஃபுட் உள்ள போவோம். கண்டிப்பா. இப்போ எனக்கு இத பாக்கும்போது சீக்கிரமா சாப்பிடணும்னு ரொம்ப ஆவலா இருக்கேன். அதனால வந்து நாங்க இந்த நைட் டின்னர் தான் சாப்பிடலாம்னு இந்த நைட் வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அப்போ சரி எப்படி இருக்குன்னு ஃபுட் ரிவ்யூ கேட்டா அவங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சூப்பரா இருக்கு. நாங்க இன்னொரு பெரிய மேட்டர் என்னன்னா ஒருத்தர் சாப்பிடுறாங்கன்னா சாப்பிட்டு பார்சல் வாங்குறாங்கனாலே அந்த ஹோட்டல் பெஸ்ட்னு அர்த்தம். ஆமா இது வரைக்கும் நாங்க ஈவினிங்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் பார்த்ததுல வந்த எல்லாருமே கையில பார்சலோட தான் போறாங்க. இப்போ நம்மளும் சாப்பிட்டு பார்சலோட தான் போவோம்னு நினைக்கிறேன். ஆமா ஏன்னா வந்து சாப்பாடு வந்து நம்ம இருக்கிறது உனக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்டு இல்ல நம்ம இருக்கிறது எல்லாமே ஆர்டர் பண்ணிரணும். ஆர்டர் பண்ணிட்டு நம்ம எல்லா இதுலயும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம பார்சல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போறோம். மெயினா அந்த இடத்த சொல்லணுமே எங்க இருக்குன்னு. ஆமா அதான முக்கியம். அப்பதானே நம்ம ரெஸ்டாரன்ட் பேர் வந்து நம்ம இது மேலே தெரியுது உங்களுக்கு. வைல்டி ரெஸ்டாரண்ட், நூக்கம்பாளையம் ரோடு பெரும்பாக்கம். நம்ம வந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா அன்பு பேக்கரின்னு ஒரு பெரிய பேக்கரி ஒன்னு இருக்கு. இப்போ நம்ம இது உள்ள இப்போ இந்த இடத்துல தான் நம்ம உட்கார்ந்து சாப்பிட போறோம். சாப்பாடு வந்தாச்சு. ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா கார்லிக் நானு சூப்பு இரு அது போயிட்டா அது தந்தூரி அது என்னது கிரில்லு பாபிக்யூ சிக்கன் பிரியாணி சிக்கன் ரைஸ் பன்னீர்ல எக் ஃப்ரைட் ரைஸ் இவ்வளவு ஐட்டம் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லட்டுமா? அப்புறம் இது சைடிஷ் பன்னீர் சோடாக்கள். அது வந்து வாட்டர். ஆமா அதுக்கு வாட்டர். அப்புறம் கிளாஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு நானுக்கு வந்து சைடிஷ் வந்து சிக்கன் கிரேவி ஒன்னு கொடுத்துருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. நாங்க வந்து எங்க போனாலுமே ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச நான் தான் ஆர்டர் பண்ணுவேன். ஆமா ஏன்னா நான் தான் உனக்கு பழகி கொடுத்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நான் வந்து சின்ன குழந்தைங்களும் சாப்பிடுற அளவுக்கு சாப்பிட்டா. முக்கியமான ஒண்ணு மிஸ் பண்ணிட்டே. என்னது? சூப் சொல்லிட்டேன். ஐயே இப்போ வந்து நம்ம ஒண்ணா சாப்பிடலாம். எனக்கு வந்து இந்த ரைஸ் பிடிக்குமா பிடிக்காதா? இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஃப்ரைட் ரைஸ். ஆமா எனக்கு வந்து ரொம்ப அந்த மசாலா கச்சா மச்சான் இருக்குது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுவும் வேற லெவல் டேஸ்ட்ல இவனுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிட்டு. ஆமா ரசிச்சு என் பொண்டாட்டிக்கு ஊட்டி விட்டு நீ ஊட்டி அது ஆல்ரெடி டேஸ்ட் நீ ஊட்டி விடுறதால எனக்கு இன்னும் டேஸ்டா இருந்துச்சு. வசுகுட்டிக்கு வந்து அந்த ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தனியா போட்டுதான்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு தெரியுமா. வசுகுட்டி வந்து அவ தனியா உட்கார்ந்து சாப்பிட்டதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டிருக்கா. எனக்கு கீழே கொஞ்சம் சிந்துனா ஆனா பெருசா நம்ம வீட்ல வந்து ரொம்ப எடக்கு பண்ணுவா. ஒரு சாப்பாடு நம்ம போட்டு கொடுத்தனா சும்மா 2 வாய் தின்னுட்டு மீதி எல்லாத்தையும் கீழே வாரி அரைச்சிருவா. ஆனா இது வந்து அழகா கீழே சிந்துனா அவளும் சாப்பிட்டா. ஏன்னா வசுகுட்டி சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் சூப்பர் சொன்னது இங்கதான். நம்ம வீட்ல சாப்பாடு எப்படி இருக்குமா? நல்லா இல்ல. சரி எங்கேயோ சாப்பிட்டா சரிதானே. ஆமா அவ்வளவுதான். இவளுக்காக எத்தனை மைண்ட் இருந்தாலும் நான் இந்த ரெஸ்டாரண்ட் தேடி கண்டுபிடிச்சு வருவேன். ஏன்னா பாப்பா சாப்பிட்டுருக்கா. அவன் பத்தியா இந்த ஹோட்டலுக்கு சான்குட்டி எல்லா ஐட்டமும் டேஸ்ட் பாத்துருக்கா. ஆமா சான்குட்டி வந்து காரம் ஃபர்ஸ்ட் முன்னாடில காரமே சாப்பிட மாட்டா. இன்னைக்கு
சாப்பிடுவேன். ஆமா காரம்னா ரொம்ப இல்ல, இதுல லைட் காரமாவும் இருக்கும்ல, லைட் காரம் கூட சாப்பிட மாட்டாங்க. அதான் அந்த ஒருத்தவங்க ரிவ்யூ கொடுத்தாங்க தெரியுமா, பாப்பாவும் நல்லா சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாபிக்யூ. இது நல்லா இருந்துச்சுல, இது பாபிக்யூ சிக்கன் சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆமா எனக்கு வந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நமக்கு எப்பவுமே இவ்ளோ வெரைட்டி இருந்தா சாப்பிட தோணாது தெரியுமா, ஆனா இதெல்லாம் நம்ம அழகா சாப்பிட்டோம்ல. இப்ப ஆளுக்கு ஒரு வாய் தின்னதுல வயிறு ஃபுல் ஆயிட்டு. ஆமா இப்ப வந்து அதுவும் எனக்கு வந்து என் பொண்டாட்டிக்கு ஊட்டி ஊட்டி திங்குறது டேஸ்ட், எனக்கே டேஸ்ட் அதிகமா இருக்கு. ஆமா ஏன்னா நான் வந்து நார்மலா உனக்கு ஊட்டி ஊட்டி சாப்பிட்டாலும் நான் அதிகமா சாப்பிடுவேன் தெரியுமா. ஆமா அதனால அதிகமா நான் ஒரு குப்பா மாதிரி சாப்பிடுவேன். ஆமா அங்க ஒரு ஃபுல்லா குப்பா மாதிரி தின்ட்டு கிடக்கும் பாருனா. சரி போதும் போதும் எல்லாம் நமக்கு தான். ஆமா அப்படின்றதுக்காக நம்ம பார்சல் பண்ணிடுவோம். இனி அந்த வெரைட்டி பார்த்தாலே உங்களுக்கு வந்து அப்படி பிரமிப்பா இருக்கும், அவ்வளவு சூப்பரா ரொம்ப கலர்ஃபுல்லா. ஏன்னா இந்த மாதிரி பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும் எல்லாருக்குமே. அதுவும் அந்த மயோனஸ்ல முக்கி சாப்பிடும்போது மயோனஸ் அப்படிதான் சொல்லணும் அது. சரி இந்த லெமன் போட்டு அப்படி புளிஞ்சு ஊத்தி அப்படி கடிக்கும் போது இருக்க டேஸ்ட் இருக்கு. வாவ் ரொம்ப இது பண்ணாது. அப்புறம் கமெண்ட் வீடியோ பார்க்கறவங்களுக்கு ரொம்ப இதாயிரும், சாப்பிடணும்னு தோணுட்டு. சரி சாப்பிடணும்னு தோணா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுங்க. ஆமா சாப்பிடுங்க. நீங்க வர டைம் சொல்லுங்க, நாங்களும் வரோம். ஆமா மீட் பண்ணலாம். ஆமா கண்டிப்பா அந்த ரெஸ்டாரண்ட் வாங்க, மீட் பண்ணுவோம் நம்ம. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஆமா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த போர்டுல காமிச்சிருந்தோம்ல, இந்த பிரியாணியை பாரு, அது பார்க்கும்போதே அப்படி பாவம் இருக்குமே. எல்லாமே நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். இனி வந்து லாஸ்டா நம்ம சூப்பு மட்டும் தான். சூப்பு பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட். எனக்கு வந்து சூப்பு ஆல்ரெடி நாங்க வந்து வெளியே போனாலே சூப்பு இந்த மாதிரி எல்லாரும் சூப்பு ஃபர்ஸ்ட் தான் குடிப்போம். ஆனா நாங்க வந்து அந்த வெரைட்டி எல்லாம் பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், நான் லாஸ்ட்ல குடிச்சிட்டோம். ஆமா சிக்கன் சூப்புன்னு போட்டிருக்காங்க, உள்ள வந்து பெப்பர் அப்புறம் நிறைய ஐட்டங்கள் போட்டிருக்காங்க. எல்லாமே எனக்கு பிடிச்ச டேஸ்ட்ல இருக்கு. அதான் என்ன வெளக்கட்டாயமா இழுத்துட்டு வந்துட்டேன். நான் பாருங்க ரொம்ப பயங்கர குஷியோட இருப்பேன் நான். ஆமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து இனி பார்சல் அனுப்பிச்சா பார்சல் வேலை தான் இருக்கு இப்போ நமக்கு. ஆமா எங்க போனாலும் நாங்க இந்த பார்சல் வேலையை மட்டும் விட மாட்டோம். ஆமா யார் வீட்டுக்கா போனாலுமே எங்களுக்கு வந்து பார்சல் பண்ணி தந்துருங்க, அங்க வந்து சாப்பிட சொல்லி தொல்லை பண்ணாதுங்க. இல்ல உண்மை தானே, ஏன்னா சாப்பாடு வந்து எங்களுக்கு வயிறு நிறைய அளவுக்கு சாப்பிட்டுருவோம், மீதி ஐட்டங்கள் பார்சல் பண்ணி தந்துருங்க. நாங்க போக தின்ட்டே போறோம். நான் வந்து ரிவ்யூ கொடுத்துட்டேன். இப்போ சூப்பரா இருக்கு, எல்லாமே நம்ம அள்ளி தின்ட்டு போறோம். அது மாதிரி நம்ம சேனல்ல மென்ஷன் பண்ணி 10% ஆஃபர் தராங்கல்ல. ஆமா ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓனரை பத்தி சொல்லி ஆகணும் நம்ம. ஆமா லாஸ்ட்ல பார்த்தா நம்ம வீட்டு சாப்பாடுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்க்காரங்க மாதிரி நம்ம கடைசில ஊர்க்காரங்க தானே. ஆமா தூத்துக்குடிக்காரங்க தான் நம்ம ஹோட்டல் வச்சிருக்கவங்க. இப்போ நம்ம இந்த ஹோட்டலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கூட்டு போன சார் சுந்தரேசன் சாருக்கு வந்து ரொம்ப, ஏன்னா இந்த மாதிரி ஹோட்டல் நமக்கு கிடைக்காதுல்ல என்ன. ஆமா அதனால ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். பாப்பா எல்லாருமே டன் சொல்லி டன் அப்படி நம்ம பார்சல் வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஓனர் கையால். ஓனருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி தான் ஊர். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மனுஷன், எந்த ஒரு பந்தாவும் கிடையாது. ஹோட்டலில் வந்து சர்வீஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு, சூப்பராகவே கவனிச்சிக்கிட்டாங்க. ஓனரும் கூட இருந்து கவனிச்சிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் வந்து சம்மர் ஸ்பெஷல் ஆஃபராக மினிமம் 500 ரூபாய்க்கு நம்ம ஆர்டர் பண்ணோன்னா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டும் போட்டிருக்காங்க. ஆன்லைன் ஆர்டரும் நம்ம பண்ணிக்கலாம், ஸ்விக்கி சொமேட்டோலாம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பார்ட்டி ஆர்டர் அதெல்லாம் வந்து நம்ம இவங்களே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒயில்டி ரெஸ்டாரண்ட்டில் இது எல்லாமே ஸ்பெஷலாக இந்த சம்மர் ஆஃபருக்காக பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கெட் பிரியாணி, எல்லாருக்குமே பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம சம்மர் ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் பிரியாணி வந்து சிக்கன் அண்ட் மட்டன் ரெண்டுமே வந்து கொடுக்குறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. சரி ஓகே ஆர்டர் பண்ணுங்கள், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பை.